போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு எப்போது? 2022 டிஆர்பி ஆனுவல் பிளானரில் ஆகஸ்ட் மாதம் தேர்வு அறிவிப்பு வெளியாகும் என்றும், நவம்பர் மாதத்தில் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு நடைபெறும் என்றும் அறிவித்திருந்தது. ஆகஸ்ட் மாதம் தேர்வு அறிவிப்பு வராததற்கு காரணம், சென்ற பிஜிடிஆர்பி 2022க்கான தேர்வு முடிவுகள் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் அது ரொம்ப டிலே ஆனதுனால அந்த டைமில் பாலிடெக்னிக்கான வேலையை டிஆர்பியால் எடுத்து செய்ய முடியவில்லை. ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க இந்த நியமன தேர்வு நடத்துகிறதா இருந்தாங்க. இந்த நியமன தேர்வு நடத்துறதில் அவர்களுக்கு டிஆர்பிக்கு சில அரசியல் சிக்கல்கள் இருக்குது. கவர்மெண்ட்டும் அதில் ஒரு ஆணித்தனமான முடிவு எடுக்க முடியாத நிலைமையில் இப்போ இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வேணும்னா வச்சிடலாம் அப்படிங்கிற முறைப்பாடில் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பார்த்துருந்தாங்க. அதுவுமே டிலே ஆகி அதுக்கெல்லாம் காரணம் அந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் அந்த எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமோட அந்த செலெக்ஷன் ப்ராசஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களால் இந்த ஒர்க்கை எடுத்து அவங்களால செய்ய முடியல. ஏன்னா அந்த பிஜிடிஆர்பி சம்மந்தமான ப்ராசஸ் முடிக்கிறதுக்கான ப்ரெஷர் அவங்க கவர்மெண்ட் சைட்லேயும் டிஆர்பி எழுதின அந்த கேண்டிடேட் சைட்லேயும் நம்ம ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால அவங்க அந்த ஒர்க்கை எடுத்து செய்யலை. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அந்த பேப்பர் 1 நான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை போலவே அந்த ப்ராசஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் பேப்பர் 1 போஸ்ட்பான் பண்ணி அலோகேட் பண்ணி அந்த எக்ஸாமை வச்சு முடிச்சிருக்காங்க. முடித்தது போக அதுக்கடுத்தது அவங்கள்ட்ட எந்த டார்கெட்டுமே இல்லை, வேறு எந்த அடிஷ்னல் ஒர்க்குமே இல்லை. அப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உடனடியாக அந்த தேர்வை முடித்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டு மட்டும்தான் அவங்க கையில் விட வேண்டிய பெண்டிங் ஒர்க் இருந்ததுனால சீக்கிரமாக அதை முடித்து இப்போ பேப்பர் 1க்கான ரிசல்ட்டு வெளியிட்டுட்டாங்க. நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ பேப்பர் 2 எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த செமஸ்டர் எக்ஸாம் காலேஜஸ்லாம் நடக்குது. அதுக்கான அலோகேஷன்ஸ் அவங்க சீட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்த உடனே அதுக்கு டைம் டேபிள் போட்டு ஏறக்குறைய அவங்களுக்கு இப்போ இந்த டிசம்பர் செகண்ட் வீக்லேருந்து ஜனவரி பொங்கல் வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு சென்டர் அலோகேட் பண்ணி தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அந்த பேப்பர் 2க்கான ப்ராசஸ் ஒரு பக்கம், அந்த சென்டர் அலோகேஷன் ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த மீன் டைமில் அவங்களுக்கு அடுத்த இருக்க டார்கெட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு தான். அது 493 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாகணும். அது இந்த நடப்பு ஆண்டிலேயே இந்த டிசம்பருக்குள்ளாரையே அவங்க வெளியிட்டு ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கதா நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு. இதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் என்ன செய்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த டிஆர்பி மூலமாக இந்த வருஷம் 10,000 சில்லற ஆசிரியர்கள் நாங்கள் நியமிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வருஷம் ஆரம்பத்திலேருந்து இந்த எண்டு வரைக்குமே அதை சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. அதில் பிஜிடிஆர்பி பணியிடங்கள் கூடுதலாகவும் போட்டு அந்த ப்ராசஸ் முடிச்சிட்டாங்க. அதில் இப்போ டெட்டு 1 பேப்பர் முடிஞ்சிருச்சு, இன்னொரு பேப்பர் நடக்க போகுது. அப்புறம் இந்த நியமன தேர்வு அந்த அரசியல் சூழல் காரணமாக, இந்த டெட் தேர்வர்கள் கோரிக்கை காரணமாக அது நடக்கிறதுல ஒரு சில இடர்பாடுகள் இருக்குது. அது நடக்குமா என்னங்கிறதே ஒரு டவுட்டாகவும் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸும் முடிக்க முடியல அவங்களால. இப்போ மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, எஸ்சிஆர்டி லெக்சர்ஸ் இருந்தாங்க, அதை சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா, அதுவும் கேஸை போட்டு அதுக்கான நியமன முறைகள்லாம் நிறைய ஜிஓலாம் மாற்றி அதை ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அதை அதையும் ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கையில் இருக்கிறது அடுத்தது ஒரே ஒரு விஷயம், லெக்சர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ். ஸோ இது 493 போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட் இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏறக்குறைய சென்ற டிஆர்பி பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு முடிந்து 5 ஆண்டுகள் ஆக போகிறது.
அந்த பணியிடங்களுக்கு மேலே இப்போ காலி பணியிடங்கள் 493 அறிவிச்சிருக்காங்க. இது எனக்கு தெரிந்து ஒரு 50 முதல் 60 பணியிடங்கள், தோராயமாக 555 560 போஸ்டிங்க்கு வந்து குறைந்தபட்சம் வரலாம். அதற்கு மேல் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் சரியாக தெரிய வரல. ஒரு சில இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், முக்கியமான டிபார்ட்மெண்ட்லலாம் ஒரு 5 6 சொற்ப பணியிடங்கள், சிங்கிள் டிஜிட் பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு அறிவிப்பு அடுத்த டிஆர்பியோட ஹேண்டில் இருக்குது. ஸோ இதை அறிவித்து ஒரு 3 மாத டைம் கொடுத்து அதுக்கு முன்னாடி வந்து டிட் பேப்பர் 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த தேர்வாக வந்து பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு நடைபெறும். இது ஏறக்குறைய நம்ம வந்து பிப்ரவரி எண்டு ஆர் மார்ச்சில் நம்ம இதுக்கான தேர்வு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்ச் எண்டு, அப்படி இல்லைன்னா பிப்ரவரி எண்டு ஆர் மார்ச் எண்டுக்குள்ள வரலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் இந்த டிசம்பரில் வந்தால். ஸோ தேர்வர்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே போல் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போ இருந்து நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அறிவிப்பு விரைவில் வந்துடும். நன்றி மாணவர்களே, நன்றி. நன்றாக படிங்க.